வெளிநாடுகளில் வைப்பிலிட்டு கோடிகளில் புரளும் டக்ளஸ். ஆட்சிக்கு வரும்போது பொலித்தீன் பையுடன் வந்த டக்ளஸ் தேவானந்தாவிடம் தற்போது கோடிக்கணக்கில் பணம் இருப்பதாக ஈழமக்கள் ஜனநாயக கட்சியின் முன்னாள் உறுப்பினர் பொன்னன் தெரிவித்துள்ளார். குறித்த விடயத்தை யாழ் ஊடக அமையத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே கூறினார். பிரபாகரன் பயங்கரவாதி என கையை உயர்த்தி கூறுங்கள். நாடாளுமன்றில் அர்ச்சுனா எம்பி. பாராளுமன்றத்தில் தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கும் முன்னாள் ஜனாதிபதிகளின் வரப்பிரசாதங்களை இல்லாதொழிக்கும் விவாதத்தில் கலந்து கொண்டு யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் இராமநாதன் அர்ச்சுனா உரையாற்றிக் கொண்டுள்ளார். தனது உரையை ஆரம்பித்த இராமநாதன் அர்ச்சுனா தான் சிங்களத்தில் பேசுவது உங்களுக்கு விருப்பம் தானே என கேள்வி எழுப்பியுள்ளார். செப்டம்பர் மாத அஸ்வெஸ்ம கொடுப்பனவு குறித்த தகவல். செப்டம்பர் மாதத்துக்கான அஸ்வெஸ்ம உதவித்தொகை நாளை மறுநாள் பயனாளிகளின் வங்கிக் கணக்குகளில் வைப்பிலிடப்படும் என நலன்புரி நன்மைகள் சபை தெரிவித்துள்ளது. பிரதி அமைச்சருக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணை. பிரதி அமைச்சர்களுக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணை கொண்டு வர முடியும் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்களால் சமர்ப்பிக்கப்பட்ட நம்பிக்கையில்லா தீர்மானத்தை நிராகரித்த சபாநாயகரின் முடிவுக்கு பதிலளிக்கும் போதே அவர் இதனை கூறினார். 106 நீதித்துறை அதிகாரிகள் ஒரே தடவையில் இடமாற்றம். ஒரே தடவையில் 106 நீதித்துறை அதிகாரிகள் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக நீதிச்சேவை ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. எதிர்வரும் 15ஆம் தேதி முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் குறித்த இடமாற்றங்கள் வழங்கப்பட்டுள்ளன. இந்த இடமாற்றத்தில் மாவட்ட நீதிபதிகள், நீதவான்கள் மற்றும் நீதிமன்ற பதிவாளர்கள் ஆகியோர் அடங்குவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. காவல்துறை அதிகாரிகளின் பணி நீக்கம் தொடர்பில் வெளியான தகவல். கடந்த ஆண்டில் சுமார் 350 காவல்துறை அதிகாரிகள் பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த விடயத்தை பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார். விடுதலை புலிகளின் பணத்திற்கு என்ன நடந்தது? மலேசியா காவல்துறையினரே கேபியை கைது செய்தனர் எனவும் இலங்கைக்கு கொண்டு வரப்படும் வரை அவர் கேபி என்பது எமக்கு தெரியாது எனவும் முன்னாள் இராணுவ தளபதி பீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார். கோட்டாபய ராஜபக்ச கேபியை வீட்டிற்கு வரவழைத்தே கலந்துரையாடியுள்ளார். எனவே அவர் வசம் இருந்த புலிகளின் பணம், கப்பல்களுக்கு என்ன நடந்தது என்பதற்கு ராஜபக்சர்களும் பொறுப்பு கூற வேண்டும் எனவும் பொன்சேகா கூறியுள்ளார். மீத்தேனியாவில் கைப்பற்றப்பட்ட இரசாயனங்கள் குறித்து ஆளும் தரப்பு வெளியிட்ட தகவல். மீத்தேனியாவில் கைப்பற்றப்பட்ட ஐஸ் போதைப் பொருள் அடங்கிய கொள்கலன்கள் துறைமுகத்திலிருந்து பரிசோதனையின் பின்னர் விடுவிக்கப்பட்டவை என்று சுகாதார மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். நேற்று மாலை அரசாங்க தகவல் திணைக்கள கேட்போர் கூடத்தில் நடைபெற்ற அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் செய்தியாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை கூறினார். நாடுகளில் ஆட்சி மாற்றம் செய்யக்கூடிய சந்தர்ப்பத்தை உருவாக்கும் அமெரிக்க நிறுவனங்கள். அமெரிக்காவிற்கு சொந்தமான கூகுள், ஃபேஸ்புக், யூடியூப் போன்ற நிறுவனங்கள் நாடுகளின் ஆட்சி மாற்றம் செய்யக்கூடிய சந்தர்ப்பங்களை உருவாக்கக்கூடிய இயலுமை ஆபத்தானது என இலங்கையின் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். இந்த நிலைமையை நாம் அனைவரும் குறைத்து மதிப்பீடு செய்துவிடக் கூடாது எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார்.